ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி பிரார்த்தனை செய்யணும்? முதலில் அல்லாஹ்வை நீங்கள் புகழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கையை உயர்த்த உடனேயே எனக்கு அது கொடு, இது கொடு, சொத்தை கொடு, ஆட்சியை கொடு, அதிகாரத்தை கொடு கேட்காதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்திய உடனேயே துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள். இறைவாணி வானங்களை படைத்தவன், இறைவாணி பூமியை படைத்தவன், இறைவா நட்சத்திரங்களையும் கோள்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்து அடக்கி ஆளக்கூடிய வல்லமை படைத்தவன் நீதான். அஞ்சுவதற்கும் அடிபணிதவருக்கும் நீயே முதன்மையானவனியா அல்லாஹ். இப்படி என்னென்ன வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ முடியுமோ அப்படி அல்லாஹ்வை முதலிலே நாம் எல்லாம் புகழ வேண்டும். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். இந்த ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் மீது சொல்லணும். இது சொன்ன பிறகுதான் நாம் பிரார்த்தனை செய்யவே ஆரம்பிக்க வேண்டும். நமக்காக, நம்முடைய மன்னரைக்காக, நம்முடைய மறுமைக்காக, நம்முடைய ஆஃபியத்திற்காக, நம்முடைய மறுமையினுடைய ஈடேற்றத்திற்காக, நம்முடைய மனைவி மக்களுக்காக, நம்முடைய தாய் தந்தைக்காக, நம்முடைய அண்டை வீட்டுக்காரருக்காக, நம்முடைய சமுதாய மக்களுக்காக இப்படி பிரார்த்தனையை நாம் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும்.